சிந்திச்சது, பேசியது, எழுதியதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது. தமிழ் சனிய. தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. சரி, நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு? எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை? இந்த சனியன்ல தானே, இந்த சனியன்ல தானே பேசுனீங்க. அப்ப எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது? ஆதாரம் என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க, நான் எடுத்தாரேன் ஆதாரம். இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல, நாங்க என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் என்கிட்ட ஆதாரம் கேடு, நான் தரேன். எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டனெல்லாம் நசுக்கி தள்ளிட்டீங்க. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். இது ஒருத்த எதிர் நிக்க முடியாது, கருத்தியலாவோ அரசியலாவோ. சும்மா வந்து பேசிக்க கூடாது. எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு? எந்த கேள்விக்கு பதில் இருக்கு? பார்ப்பன துலுக்கன், பார்ப்பனனும் எதிரி, துலுக்கனும் எதிரி. என்னை போய் நீ RSS பிஜேபி சொல்லி கொடுக்குங்க. இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர்னு பேசிருக்காரா இல்லையா? எழுதியிருக்காரு, வேற நாட்டவர்னு எழுதியிருக்காரு. இதேதான் RSS பிஜேபி சொல்றது, இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர்னு. அதேதான் நீங்க சொல்றீங்க. RSS பிஜேபியின் குரல். நாங்கள் என் இன மக்கள்ங்கிறோம். இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள். சரி, இஸ்லாமிய கிறிஸ்தவன் யாரு? நீங்க யாரு? பெரியார் நீங்க யாரு? இங்க இருக்கிற இஸ்லாம் கிறிஸ்தவன் யாரு? அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வீக மக்கள் சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன். தெரியுமா தெரியாதா? அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டவன்னா, அவன் கொடுத்த இடஒதுக்கீடே தப்புன்னா எப்படி? ஆனா இவங்கதான் எங்களுக்கு பாதுகாப்பு, பேரரண் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும். எந்த இடத்துல எங்களுக்கு நின்றீங்க? என் மொழியே இழிவு, அது ஒரு சனியா, அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன அன்னைக்கு உங்க கோட்பாடு தெரிஞ்சு போச்சு. மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான். மறுக்க முடியுமா? அப்ப அந்த மொழியை நீங்க என்ன முற்போக்கு, என்ன சமூகம், சீர்திருத்தம், எது என்ன இருக்குது? இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது. நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க. பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமை ஆக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன். இப்ப நான் தந்த சான்று பத்தல, அவ்வளவுதானே. வந்து கேளு. நான் தாங்க வெளியிட்டு இருக்கேன். ஏங்க நீங்க எழுதுன புத்தகத்தை எல்லாம் நீங்க முடக்கி வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கேட்டா அதுக்குள்ளதான் இருக்கு, எடுத்து வெளியிடுங்க.